வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ரசகுல்லா தான் பண்ண போகிறோம். பால் ஊற்றி காய்ச்சி மறுபடியும் அதை வடிகட்டி கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா. ஈஸியாக நம்ம ரசகுல்லா பண்ணுறதுக்கு நான் பன்னீர் வச்சு உங்களுக்கு ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரசகுல்லாவுக்கு தேவையான பொருட்கள் அளவும் ammasamaiyals.comல கீழே கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், 200 கிராம் பன்னீர் வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா தண்ணி வடிச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நல்லா புழிஞ்சிடணும். நம்ம பன்னீர் கடையில் வாங்கினா கூட தண்ணி இருக்கான்னு பார்த்து நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி உதுத்துக்குங்க. பன்னீர் நம்ம கடையிலேருந்து வாங்கினாலும் சரி, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். எடுத்து ஒரு 20 நிமிஷம் வெளியே வச்சுருங்க. வெளியே வச்சதுக்கப்புறம் நம்ம உள்ளே ஐஸ் கட்டியிருக்கோம், எப்படின்னு தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணியை தான் நான் இப்போ புழிஞ்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், பன்னீர் நல்லா உதுத்துட்டு இந்த மாதிரி நல்லா பனைஞ்சிக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக பிணைஞ்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இப்படி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் நம்ம 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2.5 கப்பு சர்க்கரை வச்சுருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நமக்கு பாகெல்லாம் வர தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது உருட்டி வச்சுருக்க இந்த உருண்டையை எடுத்து இதில் போட்டுடலாம். நீங்கள் மொத்தமாக கொட்டாமல் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பொறுமையாக போடுங்க. எல்லா உருண்டையும் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு சுவை கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறோம். இப்படியே நமக்கு ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடியை ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இந்த ரசகுல்லாவை செஞ்சு முடிச்சிடலாம். சூப்பராக ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. அருமையாக ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நமக்கு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ரசகுல்லா நம்ம ரெடி பண்ணிட்டோம். சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கெஸ்ட் யாராவது வராங்க, இல்லை ஒரு அவசரமாக நமக்கு பிடிக்குது உடனே செய்யணும் அப்படின்னா பன்னீர் வாங்கி கடகடன் நம்ம செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.